பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதிகாரம் 10வது அதிகாரம் 35வது வசனம். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் பேதுருவுக்கு உணர்த்திய வார்த்தை அது. ஆம், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யாரை அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? நீங்க நீதியை செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். பயப்படுகிற மனிதன் நீதியை தான் செய்வான். நீதியை செய்கிற மனிதன் ஆண்டவருக்கு பயந்திருப்பான். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நான் நீதியை செய்வேன், ஆனா நான் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் சரியான நீதியை செய்ய மாட்டான். நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன், ஆனா நீதி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனால அப்படி இருக்க முடியாது. இரண்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஆண்டவருக்கு பயப்படுவேங்க, நீதியை செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பேங்க, அவன் தான் ஆண்டவருக்கு உகந்தவன் என்று சொல்லி இருக்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நீ எனக்கு பயப்படுகிற மகனே, மகளே, நீ நீதியை செய்கிறாயா? நீ நீதியை செய்கிறாய் மகனே, மகளே, எனக்கு பயப்படுகிறாயா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவனே கர்த்தருக்கு உகந்தவன். அவனே கர்த்தருக்கு உகந்தவன். நாம் உகந்தவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அதற்காக நம்ம அழைக்கிறார். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, ஆமாண்டவரே, எங்களை பிரித்து பார்க்காம, ஆமாண்டவரே, நீங்க இஸ்ரவேல் ஜனத்துக்காக வந்த தேவன் என்று சொல்லி எல்லாம் நினைத்திருந்தாலும், நீர் எந்த ஜனத்திலாவது, எந்த ஜன கூட்டத்திலாவது அவருக்கு பயந்து நீதியை செய்கிற மகன் அல்லது மகள், அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே, எங்க அழகாக நாங்க வாசிச்சு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் உமக்கு மட்டுமே பயந்து நீதியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் வாழ்நாள் பரியந்தம் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. அப்படியே நீங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கண்ணமாக எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.